அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்துல 7:25 கொஞ்சம் வாசித்து பாருங்க. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் பாதத்தில் விழுந்தாள். அவர் பாதத்தில் விழுந்தாள் அப்படின்னு என்னன்னா, இயேசு பிரயாணப்பட்டு போகும்பொழுது மேற்கொண்டு பிரயாணப்பட்டு போகாதபடிக்கு தடுத்து நிறுத்தினாள். நீர் எனக்கு இரக்கம் செய்யவில்லை என்று சொன்னால், என் மகளுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் உம்மை நான் விடமாட்டேன், எனக்கு நீர் உதவி செய்கிற வரையில் உம்மை விடமாட்டேன் ஆண்டவரே என்று பாதத்தில் விழுந்து அவர் பாதத்தை விடாப்பிடியை பற்றி கொண்டு மன்றாடினவள். பாருங்க எத்தனை உறுதி அவளுக்கு. இப்படி ஆண்டவரை விடாப்பிடியாக பற்றி கொண்டு ஜெபிக்கணும். பாருங்க, விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாம. ஆண்டவர் அப்படி நீங்க நம்பினால், விசுவாசித்தால், ஜெபித்தால் அவளுக்கு அற்புதத்தை செய்தவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். நான் அவரை நம்பி வந்து விட்டேன், அவர் பாதத்துக்கு வந்து விட்டேன், அவர் எதையாகிலும் செய்வாரை தவிர செய்யாமல் விடமாட்டார் என்று ஆழமாய் நம்பினார். அவள் நம்பிக்கை வீண் போகல. பாருங்க, இயேசுவை நம்புகிற உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறா. சோர்ந்து போகாதிருங்க. அப்படி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க. இருக்கிற இடத்துல இப்பொழுதே இந்த கானானிய ஸ்திரியை போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லி உறுதியாயிருங்கள். உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. இன்னொரு விஷயம், இவளுடைய ஆச்சரியமான விசுவாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிரான சூழ்நிலையிலே இவள் இயேசுவை நம்பினாள். எதிரான சூழ்நிலை இவளுக்கு என்ன? இவள் ஒரு கானானிய ஸ்திரீ, புறஜாதிகளை சேர்ந்த ஸ்திரியா இருந்தாள். இவருடைய மகள் பிசாசா பிடிக்கப்பட்டு கொடிய வேதனைப்பட்டாள் என்று சொன்னால் சாத்தான் இவளுக்கு விரோதமாக இருந்தான். மட்டுமல்ல, சீஷர்களும் இவளை அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள். சீஷர்களும் எதிராயிருக்கிறார்கள். இப்படி அநேக தடைகள். பாருங்க, அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து விட்டு இயேசுவிடத்தில் வந்ததுக்கு காரணம் இவளின் விசுவாசம். இவளுடைய அசைக்க முடியாத விசுவாசம் எதிரான சூழ்நிலை தகர்த்து விட்டு இயேசுவை தேடி வர வைத்தது. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கேட்கிறவங்களுக்கு விசுவாசங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் விரும்பினதை பெற்றுக்கொள்கிறவரை விடாமல் முயற்சி செய்வதுதான் விசுவாசம். பெரிய விசுவாசம். பாருங்க, பதில் வந்தாலும் சரி, பதில் வராமல் போனாலும் சரி, ஆண்டவரை விடமாட்டான்னு உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறோமே, இதான் விசுவாசத்துக்கு அடையாளம். நான் விசுவாசிக்கிற கானானிய ஸ்திரீக்கு உதவி செய்தவர் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.